நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு மகத்துவமான ஒரு வார்த்தை. இந்த பூமியிலே நமக்கு நிறைய தாளந்துகளை தருகிறார். இதெல்லாம் எதற்கு, ஏன், எந்த காரியமாய் அந்த தாளந்துகளை நாம் உபயோகிக்கிறோம் என்பதை குறித்து மிகவும் கவனமாக இருக்கணும். விசுவாசிகள் மாத்திரமல்ல, குறிப்பாக ஊழியக்காரர்கள் இந்த கடைசி காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறித்து திட்டவும் தெளிவாக வேதத்தில் அது சொல்லியிருக்கிறார். இந்த தாளந்துகளும் கூட நான் கடந்த முறை ஒரு செய்தியை கொடுக்கும் பொழுது புத்தியுள்ள கன்னிகைகளும் புத்தி இல்லாத கன்னிகைகளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் ஓமையாக சொல்லப்பட்டிருந்ததை பார்த்தோம். இப்பொழுதோ தேவன் மறுபடியும் அதே காரியத்தை தான் சொல்கிறார். மத்திய 25:14 அன்றியும் பரலோக ராஜ்யம் புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்து தான் மனிதனாக வந்தார். இவர் தான் என்ன செய்கிறாரா, தன் ஊழியக்காரரை அழைத்து, ஊழியக்காரர்னால் சபையில் இருக்கிற பாஸ்டர்மார், இன்னும் உள்ள இருக்கிற பெரிய பெரிய பதவியில் இருக்கிற தலைவர்களெல்லாம் நான் சொல்லலை. இந்த இடத்துல எல்லாருமே ஊழியக்காரங்க தான். உலக பொருளுக்கு ஊழியம் செய்யாமல் நம்முடைய சரீர அவயவங்களை தேவனுக்கென்று ஊழியம் செய்ய முடியும் ஒப்பு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் தான் எல்லாரும். ஆனாலும் குறிப்பாக சபையை நடத்துகிற தலைவர்கள் சொன்னால் அவங்க வழி நடத்தக்கூடிய பாஸ்டர்மாராக இருக்கலாம், பிரசங்கிமாராக இருக்கலாம், அல்லது மூப்பர்களாக இருக்கலாம், சபையில் கண்காணிகளாக இருக்கலாம். நிறைய காரியங்கள் இருக்குது. இன்னும் நிறைய பேரெல்லாம் வச்சுக்கிட்டாங்க, பிஷப்புகள், அப்போஸ்தலர்கள். ஆனால் ரொம்ப முக்கியமான காரியம் இங்கே இருக்குப்பா, கவனிங்க, எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். அவர் மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து, அவர் தான் கூப்பிட்டார், அழைத்து தன் ஆஸ்திகளை, அவருடைய ஆஸ்திகள், தன்னுடைய ஆஸ்தியை எடுத்து அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. ஐயா, நல்லா பாட்டு பாட தெரியும், கீபோர்டு வாசிப்பேன், எனக்கு இதெல்லாம் தாளந்து, அது தாளந்து, இது தாளந்து, நல்ல பாட்டு பாடுற துணி என்கிட்ட இருக்குது, அல்லது நிறைய வசனங்களை எடுத்து கோர்வையாக கோர்த்து பிரசங்கிக்கிற ஒரு பெரிய தாளந்து என்கிட்ட இருக்குது. இங்கே சொல்கிற நல்லா கவனிங்க, அதெல்லாம் பின்னால் உள்ள காரியம். முதல்ல அவருடைய ஆஸ்தி இல்லை, அதை பெற்றுக்கொள்ள தெரியணும். அவர் பூமியில் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டு வந்து இந்த பூமியில் சம்பாத்தியம் பண்ணின, பிதாவிடத்தில் சம்பாத்தியம் பண்ணி கொண்ட ஆஸ்திகள் அதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போகிறாரு. அதெல்லாம் என்னன்னு பாருங்கள். மத்திய 21:33 இன்னும் வேறொரு ஓமையை கூட அவர் சொல்கிறாரு. வீட்டு எஜமான், அவர் தான் வீட்டு எஜமானன், நீங்கள் இல்லை, நான் இல்லை. இந்த வீடு என்று சொல்லப்படும் சபை. வீட்டு எஜமானனாகிய ஒரு மனுஷன் இருந்தான். ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்து இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி, அதான் சபைகள் உள்ள ஒன்னொன்று திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி, இந்த வீடு ஒரு ஜனக்கூட்டம், இதில் ஒவ்வொரு சபை கிளைகளாக கூட இருக்கலாம். சொல்கிற திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தையும் கட்டி, தோட்டக்காரருக்கு, நீங்கள் தான் ஊழியக்காரர்கள். இதை நான் யாரை குறித்து சொல்கிறேன்னு சொன்னால், தேவனுடைய சபையில் ஊழியர்கள் என்று சொல்லிக்கொள்கிற தோட்டக்காரர்கள். தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு போனார். குத்தகை கொடுத்துருக்காருப்பா, நீ சொந்தம் கொண்டாட முடியாது, அவர் தான் சொந்தக்காரர். குத்தகையாக விட்டு புற தேசத்துக்கு போயிருந்தால், புற தேசங்கிறது பரலோகம், இந்த பூமிக்கு அடுத்தது அல்ல. இல்லை, மார்க் 13:34 ஒரு மனுஷன், இங்கேயும் சொல்கிறாரு, ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு, தன் வீடு அந்த சபை ஒரு வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணமாய் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு தன் வேலையையும் அவங்களுக்கு குறிப்பிட்ட வேலையை கொடுத்துருந்தாரு. நல்லா கவனிங்கப்பா, அவனுக்கு கொடுத்த வேலையை தான் செய்யணும். அதுக்கு மீறி எண்ணவும் கூடாது, செய்ய முயற்சிக்கவும் கூடாது.
மற்றவங்களை காப்பி அடித்து செய்கிற ஊழியம் இல்லை இது. ஹலோ, தந்தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கும் கற்பிப்பான். லூக்கா 19:12 பார்த்தீங்கன்னா, பிரபுவாகிய ஒருவன், இயேசு கிறிஸ்து தான் த லார்ட், பிரபு, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் பிரபு ஆகிய ஒருவன் ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படிக்கு தூர தேசத்துக்கு போக புறப்பட்டான். ஒரு ராஜ்யத்தை, பிதாவின் ராஜ்யத்தை, இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்தை வச்சுட்டு போயிருக்காரு. இப்போது அந்த ராஜ்யத்தை போய் சோதரிக்கும்படிக்கு, அதை பெற்றுக்கொண்டு வரும்படிக்கு அவன் புறப்பட்டான் இருக்கு. லூக்கா 19:13 பார்த்தீங்கன்னா, அப்படி அவன் புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரரில் 10 பேரை அழைத்து, நல்லா கவனிங்க பா, அதான் போன காரியத்தில் செய்தி கொடுக்கும் பொழுது 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவங்கன்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஓமையாக ஓமானங்களாக இங்கே சித்தரிக்கப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. அழைத்து 10 ராத்தல் திரவியங்கள் கொடுத்து, நான் திரும்பி வருமளவும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொன்னார். எப்பா, நேரங்காலம் போதாதப்பா, இந்த வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா என்ன வியாபாரம், எப்படி பண்ணுறீங்க, அதை குறித்து நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். உலகத்துக்கும் உலக பொருளுக்கும் அடிமையாகி உலகத்தை உள்ளே கொண்டு வந்து விற்றுக்கிட்டு இருக்கிறது இல்லை. காசு பணம் சம்பாத்தியம் பண்ணுறது அல்ல. அதுக்கு சபை விட்டு வைக்கலை, வீட்டஜமான நம்மளை நியமிக்கலை. ஆனால் வேதத்தில் தெளிவாய் சொல்கிறாரு. லூக்கா 20:9 பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்ல தொடங்கின ஓமையாவது, ஜனங்களுக்கு, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு, இதான் லூக்கா 20:9 வாசிக்கிறோம். நெடுநாளாக பிரதேசத்துக்கு போயிருந்தான். நெடுநாளாய், எப்பா 2000 வருஷம் தாண்டிடுச்சா? இயேசு கிறிஸ்து புறப்பட்டு போய், அவர் புறதேசத்துக்கு புறப்பட்டு போய் நெடுநாளாய் போயிருந்தான். இங்கே ஊழியத்தில் எப்படி தான் இருக்குது, குத்தையாக விடப்பட்ட இந்த தோட்டத்தை எப்படி வச்சுருக்கிறாங்க, எப்படியெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். ரோமர் 12:4 இதை பார்த்தீங்கன்னா, இந்த ஊழியக்காரங்கள்லாம் யார், எப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரம், சபை இயேசு கிறிஸ்து தான். ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களும் ஒரே தொழில் இராதது போல, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு கிரியை, கை ஒன்றை செய்யும், கால் ஒன்றை செய்யும், கண் ஒன்றை செய்யும் இல்லையா? கண் செய்கிறத கை செய்துக்கிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் இங்கே புரிஞ்சுக்கிட்ட தெரியணும். ஊழியக்காரங்க என்ன தான் செய்கிறாங்க, காப்பி அடிக்கிறாங்க. மற்றவங்கள பார்த்து எப்படி பிரசங்கம் பண்ணுறாங்க, என்ன ஆக்ட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வேத வசனத்தை வளைச்சி நெருக்கி சொல்கிறாங்க, கண்ணீர் விட்டு பிரசங்கம் பண்ணுறாங்க. அதே போல் டெக்னிக்காக கற்றுக்கொள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அது இல்லை. இங்கே தெளிவாக சொல்கிறாரு. ரோமர் 12:5 அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் அவயவங்களாக இருக்கிறோம், ஒருவருக்கொருவர் ஒத்தாசை பண்ணுறவங்களாக இருக்க வேண்டியிருக்கு. ஊழியக்காரங்க கவனித்து கேளுங்க. எவாஞ்சலிஸ்ட்டு, ஒரு சுவிசேஷகன்னு கேட்டால் பிச்சை எடுத்த மாதிரி ஒவ்வொரு சபையிலையும் கேட்க வேண்டியிருக்கு. ஐயா செய்தி கொடுக்க வரலாமான்னு. இல்லையா, சபை யார் தான் தலைவராக இருக்குன்னு நினைக்கிறீங்க, எப்படி நடத்துகிறீங்க, நல்லா கவனிங்க. ரோமர் 12:6 நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவ வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். இந்த 12:7 பார்க்குறீங்க. ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் அவன் போய் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. காப்பி அடிக்கப்படாதுப்பா. ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிகிட்டு இருக்கிறவனை காப்பி அடித்து நம்மளும் 4 வார்த்தையை சொல்லித்தான் பார்ப்பவே இல்லை, அது ஊழியமாக இருக்காது. தெளிவாக சொல்கிறாரு. போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், நல்லா கரெக்டாக போதிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்து என்ன போதிச்சாரோ அதை எடுத்து போதிங்க. பழைய ஏற்பாட்டு கதையை நாள் பூரா சொல்லிக்கிட்டே இருக்கையில் எத்தனை வருஷமாக சபையில் இப்படி நடக்கு. எங்கே போச்சு சுவிசேஷம்? இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து பிறந்த உபதேசம், அவர் பிரசங்கித்த ராஜ்யத்துக்கு அடுத்த பிரசங்கங்கள்லாம்
ஏன் எடுத்து பிரசங்கிக்க முடியலை? ரோமர் 12:8 புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். இன்னும் எபேசியர் 4:13 பார்த்தீங்கன்னா, அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், நீங்களாம் அப்போஸ்தலர் ஆயிக்கலாம், அது உங்கள் பிரியம். ஆனால் அவர் அப்போஸ்தலராக நியமிக்கிற அனுபவம் என்னங்கிறது தெரியும். மனப்பூர்வமாக இதில் போய் சிக்கிக்கிடாங்க. அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் அவர் ஏற்படுத்தணும். நானாக தீர்க்கதரிசி, எனக்கும் தீர்க்கதரிசனம் வர இருக்குன்னு சொல்லி வேத வசனத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு தான் இது கடைசி காலம். கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் எழுப்புவார்கள். சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா, இங்கே எல்லாம் நடக்கு. சுவிசேஷகனுக்கு இடமே கிடையாது. வேறு யாரும் உள்ளே பிரசங்கம் பண்ணக்கூடாது. இவங்க என்ன சொல்கிறாங்க, போதகர் தான் எல்லாத்தையும் நடத்தணும்னு நினைப்பாங்க. இது அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து காலத்தில் இருந்த காரியம் போல தான் இன்றைக்கி நடக்கு. வேதபாரகர்கள் பரிசேயர்கள் என்ன செய்தாங்களோ அதே செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை அதிகமாக 1 கொரிந்தியர் 3:5 பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், பவுல் யார், அப்பல்லோ யார், கர்த்தர் அவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. எல்லோரும் ஊழியக்காரங்க தான். நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சுகிறவனும் இது அப்படித்தான் இருக்கிறாங்க. இதில் 2 வேணும். நடுகிறதுக்குள்ள ஆள் தனியாக வரும், விதைக்கிறவன் வருவான். ஐயா நல்லா கவனிங்க, நீர் பாய்ச்சுகிறவர் வரலாம். சுவிசேஷங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அலையாதீங்க. தண்ணியை கலக்க வேண்டியிருக்கும். பெதஸ்தா சபை தண்ணி கலக்கப்படாதபடிக்கு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. சுற்றிலும் இருக்கிற விசுவாசிகள் எல்லாம் இன்னும் ஆவிக்குரிய ஊனர்களாக தான் இருப்பாங்க. 1 கொரிந்தியர் 3:9 சொல்கிறாரு, நாங்கள் தேவனுக்கு உடல் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் ஜனங்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் தேவனுடைய பண்ணையை கவனிக்கிறோம்ப்பா. பண்ணையிட்டேருந்து பிடுங்கி சாப்பிட்றது பெரிய காரியம் இல்லை. அது பண்ணையாக இருக்கும்படி செய்யணும். பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். பார்த்தீங்களா, இல்லை வேதம் சொல்லுறப்போ மாளிகையை எப்படி கவனிக்கணும். 1 கொரிந்தியர் 4:1 இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய இரகசியங்களில் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். நல்லா கவனிங்க ஊழியக்காரர்களே, கடைசி காலம் தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த தெரியணும். ஏதோ நான் பாஷையில் பேசுகிறேன்னு சத்தம் போடுறதுனால பிரயோஜனம் இல்லை. இயேசு சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரகசியங்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அறிய பண்ணி வச்சிருக்கிறாரு. மற்றவர்களுக்கு தான் ஓமையாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அதையாவது எடுத்து பிரசங்கம் பண்ணலாம் ஜனங்களுக்கு. கடைசி காலம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டிய காலமாக இருக்குது. உக்கிரானக்காரர் அதை காத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும். மூடி மறைக்கிறதுக்கு இல்லை, மரக்காலுக்களை கொண்டு வைக்கிற விளக்கில்லை இது. அந்த ஜனங்களும் அறிந்து சத்தியத்தினாலே விடுதலையாக்கப்பட்டவங்களாக இருக்கணும். இதனால தான் ஆவியுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டு இருக்கிறது, ஊழியர்களுக்கும் கொடுக்கப்படுது. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காய் துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாளிலும் அப்பா நம்முடைய குமாரனை கொண்டு அவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த உபதேசத்தில் தகப்பனே அந்த ராஜ்யத்துக்கு அடுத்த ஒரு ஓமையை நீர் எடுத்து சொன்னீர் என்பதை அறிந்தோம். இந்த நாளிலும் குமாரன் பிதாவே உம்மிடத்தில் புறப்பட்டு வந்திருக்கிறதையும் இந்த நாட்களிலே அவர் விட்டு சென்றிருக்கிறதான சபையை சீர்கேடாக்காமல் அப்பா சீர்பொருந்தி தேவனே அப்பா உம்மை அதிகமாய் கண்டு உணர அறிய ஒவ்வொரு விசுவாசிகளும் சத்தியத்தில் கடந்து வர அப்பா அப்படிப்பட்ட ஊழியங்கள் நடக்கத்தக்கதாய் உதவி செய்யும். உலகமும் உலகத்துக்கு அடுத்த வேளையும் உள்ளே புகுந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ள இந்த ஜனங்களுக்கு இன்னும் புத்தியை கொடும், இன்னும் அதிகமாய் சீர்திருத்தம் பண்ணும். ஆசீர்வதியும் முற்றிலும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தரும் அருமரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. For contact, Evangelist K.P. John David,
Door of the Light Ministries, Kovilpatti. 628-502. Phone number 7200-620090, 8072148809. Bank details: State Bank of India, Kovilpatti. Account number 1101779501. Branch code 00859. IFS code SBIN 0000859. MICR code 627002011. SWIFT code SBI NIN BB 469.